பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் பெங்களூருவில் நாளை தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கட்சியின் தலைவர் அமித் ஷா, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். கூட்டத்தில் தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களில் தேர்தலை எப்படி சந்திப்பது, உறுப்பினர்கள் சேர்க்கை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. தேசிய செயற்குழு கூட்டத்தையொட்டி மத்திய நிர்வாகிகள் மற்றும் மாநில தலைவர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் பங்கேற்பதற்காக பெங்களூரு புறப்பட்ட தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா தலைமையில் கூட்டணி அமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் கூட்டணி அமைத்து சிறப்பாக, ஏனென்றால் இன்று ஒரு மாற்று சக்தியை தமிழக மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அந்த மாற்று சக்தியாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் அமையும் கூட்டணி 2016 தேர்தலை சந்திக்கும், வெற்றி பெறும். ஏனென்றால் மக்கள் இப்பொழுது பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஊழல் இல்லாத ஒரு அணியாக, ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத அணியாக பாரதிய ஜனதா கட்சியின் அணி தமிழகத்தில் போட்டியிடும்.